ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மட்டன் சூப் பார்க்க போகிறோம். கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. த்ரோட் பெயினும் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அதுக்காக தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், மட்டன் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த போனும் அதுலேயும் நான் போட்டிருக்கேன். மஞ்சள்தூள் லைட்டாக, பூண்டும் இஞ்சியும் நசுக்கி போட்டிருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா மிளகு ஜீரகம் தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து எப்போவுமே விடுங்க மட்டன் கூட. ஏன்னா ஈஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும், குக் ஆகி வரும். 5 விசில் தான் விட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடில் நான் மட்டன் வந்து இது குக் பண்ணுறதுக்காக, அதை தாளிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா வானலில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. குக் ஆகிட்டுருக்க டைமில் பார்த்திங்கன்னா அந்த போனும் வந்து வெந்துடுச்சு இல்லையா, அந்த போனையும் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, போன் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நம்மளுக்கு வந்து வானலில் நல்லா ஹீட்டில் குக் ஆகணும். ஸோ அதனால் அந்த போன் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, அது ஆட்டுக்கால் கிடையாது, போன் மட்டும்தான், நெஞ்செலும்பு தான். சரிங்களா, இப்போ பாருங்கள் அது குக் ஆகிட்டுருக்கு. அதில் இருக்க தண்ணியே அது வந்து நல்லா சுருங்கணும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது கூட அது நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதுக்கு தண்ணி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் நம்ம ஊற்ற போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. சரிங்களா, அந்த தண்ணியில் இருக்கிறது எதுலேயுமே கிடையாது சத்து. ரொம்பவே நம்ம உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. சரிங்களா, இப்போ அது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிக்கும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மிளகு வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தூளை ஆச்சி தூளில் நான் மிளகு வச்சுருக்கேன். அதை தான் நான் போட்டிருந்தேன். ஏன்னா மிளகு காலி ஆகிடுச்சு, அதனால் இடிக்க முடியல. ஸோ இப்போ நல்லா அது குக் ஆகிட்டுருக்கு. குக் ஆனானே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டான சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.